ஹாய் கைஸ், வெல்கம் பேக் யுவர் சேனல். டுடே நம்மளோட ஆவடி கண்ணப்பாளையம் சைட்டுக்கு தான் வந்திருக்கோம். நம்மளோட இந்த சைட் ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த சைட்டில் நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக வாங்க பார்க்கலாம். நீங்களுமே சொந்தமாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே தெரிஞ்சுக்கங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சைட்டோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் பிளாட். நம்ம மெயின் டோர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்கோம். வீட்டோட ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடை G+1 பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட எலிவேஷனை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம மேலே பார்த்தீங்கன்னா பர்கோலா பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அப்புறம் கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் கிளைண்ட் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா லேட்டஸ்ட் டிசைனில் நம்ம வீட்டோட எலிவேஷன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒரு ப்ராஜெக்டோட எலிவேஷனுமே பிளான் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். இந்த சைட்டோட டைமென்ஷன் 40க்கு 30. இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா 2 feet வரைக்கும் செட்பேக் கொடுத்து தான் இந்த வீட்டை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க கார் பார்க்கிங்கோட சைஸ் 16க்கு 12.25 வரும். ஸோ நல்ல ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வீடு கட்டுறதே கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்டை முழுமையாக திருப்தி பண்ணுறதுக்கு தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு பிளானுமே ஒரு சின்ன ஒர்க்குமே நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க சைட்டில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு முழுமையாக ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வீட்டை நம்ம ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த வீடு மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய லிவிங், ஓப்பன் கிச்சன் அண்டு டபுள் பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இது இந்த வீட்டோட காமன் டாய்லெட். டுடே நம்மளோட சைட்டில் பட்டி ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் மெயின் டோருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ கொடுத்துருக்கோம். இந்த லிவிங்கோட சைஸ் 17.25க்கு 14. அடுத்ததாக ஓப்பன் கிச்சன். அடுத்ததாக இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். இதோட சைஸ் 12க்கு 10. இந்த சைட்டில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் பிரிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அதே மாதிரி சிமெண்ட் எல்லாமே அல்ட்ராடெக் அண்ட் கோரமண்டல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஓப்பன் கிச்சன். இதோட சைஸ் 10க்கு 8. இந்த கிச்சனோட ஸ்லாப் பார்த்திங்கன்னா நம்ம எல் டைப்பில் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்ததாக இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் நம்ம அட்டாச்சு டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை சுற்றியுமே நம்ம செட்பேக் விட்டுருக்கிறதால வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நம்ம விண்டோ பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல வென்டிலேஷன் இருக்கும். இந்த பாத்ரூமோட சைஸ் 6க்கு 4. 7 feet வரையும் வால் டைல் ஓட்டுற மாதிரி பிளான் பண்ணி ஃபுல்லாக ரஃப் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வாஸ்துபடி தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமோட ரைட் ஹேண்ட் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா கபோர்டு கொடுத்துருக்கோம். சேம் இப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லையுமே பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 2 பெட்ரூமுக்குமே அட்டாச்சு டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் நம்ம பிளான் பண்ணியிருக்க ஒரு ஒர்க்குமே கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஸ்டெப்ஸோட ஃபஸ்ட்டு லேண்டிங். இப்போ அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கு தான் பேலன்ஸ் இருக்குது. டைல்ஸுமே நம்ம கிளைண்ட்டு அதாவது ஸ்டோர் ரூமுக்கே வர சொல்லிவிட்டு அங்கே அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எது நம்ம சைட்லேயுமே சொல்லுவோம். அதாவது எந்த டைல்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, எந்த பிராண்டு போனால் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரியும் நம்ம பிளான் பண்ணி எடுத்து கொடுப்போம். ஒரு வீட்டோட இன்டீரியரை அழகாக காட்டுறது அந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸும் அந்த வீட்டில் அடிச்சிருக்க பெயிண்டிங் ஒர்க்கு தான் மெயின். ஸோ அதை அவங்க ப்ராப்பராக பிளான் பண்ணால் மட்டும்தான் அதுக்கேற்ற அவுட்புட் கிடைக்கும். இந்த கிச்சனுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சனாக தான் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே கொடுத்துருக்கத விட சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாட் டைப்பில் இந்த கிச்சன் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்ததாக இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் 14க்கு 10. இந்த பெட்ரூமில் நம்ம அட்டாச்சு டாய்லெட் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ஒன் சைடில் ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்கோம். இந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ARS 550D ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பைப் எல்லாமே அதாவது CPVC பைப் எல்லாமே நம்ம ஆசீர்வாத் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். PVC பைப் எல்லாமே நம்ம ஃபினோலெக்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். UPVCங்கையில் ஆசீர்வாத் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த வீட்டோட 4th பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டபுள் சைடுலேயுமே வென்டிலேஷன் பர்பஸ்க்காக நம்ம விண்டோ கொடுத்துருக்கோம். ஒன் சைடு ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜுக்காக ஒன் சைடு பார்த்திங்கன்னா நம்ம கபோர்டு பிளான் பண்ணியிருக்கோம். இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். அதோட சைஸ் 6.25க்கு 4. நம்ம டோட்டலாக நம்ம வீட்டை எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கட்டுறோம்னு சொல்லி முக்கியம் கிடையாது. அந்த ஸ்கொயர் ஃபீட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறதான் முக்கியம். ஸ்பேஸ் கம்மியாக இருக்க இடத்தையுமே நமக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணோம் அப்படின்னா
அந்த இடத்த நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஒர்க்குமே அந்தந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஃபினிஷிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி க்யூரிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் தான் அந்த வீட்டோட அவுட்புட்மே நல்லா இருக்கும். கிராக் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். என்ன தான் நம்ம ப்ராப்பராக வீடு கட்டியிருந்தாலுமே பிளாஸ்டரிங் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக ஏர் கிராக் எங்கேயாச்சும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நினச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய கிளைண்ட் பயப்படுறாங்க. பயப்படுறதுக்கான ஒரு ரீசன் கிடையாது. அந்த கிராக்ஸ் எல்லாம் நம்ம வீடு கட்டி முடித்து ஒரு 2 இயர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வீடு வந்து செட்டில்மெண்ட் ஆகிற டைம். அந்த டயத்தில் சின்ன சின்ன ஏர் கிராக்ஸ் வர்றது, டோர் லாக் வந்து கரெக்டாக லாக்கில் உட்காராமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். இது எல்லாமே காலநிலை மாற்றத்தால் அதோட விளைவுகளால் வர்றது தான். ஸோ ஒரு 2 இயர்ஸ்லேயே கம்ப்ளீட்டாக இதெல்லாம் சரியாயிரும். இது எல்லாமே அதோட செட்டில்மெண்ட் டைம் வரையும் மட்டும்தான் இருக்கும். மேஜராக அதனால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்படி மேஜராக எதுவும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இன்ஜினியரை காண்டாக்ட் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னு அதுக்குண்டான தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஸோ சிவில் ரிலேட்டட் வீடியோவுக்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.